வந்து கொலை அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி காவலாளியா வேலை செஞ்சு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தனை வந்து நகை வந்து அவன் எடுத்தாரா இல்லையா எதுவுமே தெரியல. இன்று வரைக்கும் நகை கண்டுபிடிக்கப்படலை. உள்ளூர்லயே அந்த அஜித்குமார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரையும் அவர் எடுத்திருந்திருக்காரு. எந்த ஒரு குற்ற பின்னணியும் அவர் மேல இல்லைங்கிறதையும் அவங்க நீதிமன்றமே அதுதாங்க. பெரிய குற்றவாளியா இருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு. அவர் ஒரு 10 கொலை செய்தவரா இருந்திருந்தாருன்னா அவரை இந்த மாதிரி அடிக்க முடியுமா? உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் அடிப்படை சட்டங்கள்லேருந்து மனித உரிமை சட்டங்கள்லேருந்து எல்லாமே இவருக்கு தெரியும். இவர் மீது என்ன நடவடிக்கை? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் டிஎஸ்பி அப்படின்னாலும் அல்லது எஸ்பி அப்படின்னாலும் அவர்களெல்லாம் மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? சாதாரண மனிதர்களை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் அவங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் வந்து மதுரையில் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மதுரையிலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது ஏதோ நடந்துச்சுங்களே, அதை நம்ம பேசுவோம். இப்போ இவங்க வந்து சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த டிஎஸ்பி அவ்வளோ தூரம் ஆக்ஷன் ஏன் எடுத்தார்? ஏன்னா இவங்க ஒருத்தவங்க தான் அந்த ஊரில் இருக்கிறாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டது? படுத்துறதா வேலை. ஒரு க்ரௌட் இருக்குது, தடியடி நடத்தி விரட்டுங்கன்னா என்ன செய்வாங்க? துப்பாக்கி கொடுத்து வந்து ஷூட்டிங் ஆர்டர் சுடுங்கன்னா என்ன செய்வாங்க? சுடதான் செய்வாங்க. அவங்க வேலையை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த பையனை நீங்க எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சு நீங்க வந்து நகையை மீட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு. அதைத்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பட் செஞ்சாலுமே ஒரு மிருகத்தன்மையோடு அவங்க நடந்திருக்கிறாங்க. டைரக்டாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு கூலிப்படையை போல செயல்பட்டுருக்கிறாங்க. அதனால அவங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது 100க்கு 200% சரி. பட் ஆனால் ஏவி விட்ட இந்த அம்பு தானே, ஏவி விட்டவர்கள் யார்? காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் மக்களுக்கு இவங்க நிறைய நல்லது செஞ்சாலும் கூட அதில் உள்ள சில அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷருக்காக வேண்டி இப்படி அப்பாவிகளை குறி வைக்கிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில்ல காவலாளியா பணிபுரிஞ்சிட்டு வந்த அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறை தாக்குனதுனால உயிரிழந்ததா சொல்லப்படுற இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுத்து பகீர் பின்னணிகள் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ யாரு மேல என்ன இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமா பேசுறதுக்காக பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பரணி சார். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வை வந்து ஏகப்பட்ட கேள்விகள் அடுக்கி வச்சிருக்காங்க. முதல்ல வழக்கு பதிவு எஃப்ஐஆர் வந்து போடாம இவரை வந்து கைது பண்றதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இந்த கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 4 விஷயம் சொன்னோம். அதில் 3 விஷயம் கரெக்டாக நடந்துச்சு. கரெக்ட். என்னென்னா முதல்ல வந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருந்தோம். அந்த 3மே நடந்துச்சு. சிபிஐக்கு வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, சிபிசிஐடியை விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் சிபிஐக்கு முதலமைச்சரே முன் வந்து இன்றைக்கு காலையில் மாற்றி இருக்கிறார். அது வந்து நம்ம சொல்ல மறந்த ஒரு விஷயம், சொல்ல தவறிய விஷயம். மற்றபடி இந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம வந்து சரியாக கணித்து பல தகவல்களை ஏற்கனவே பல வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ புதுசாக நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அந்த பழைய தகவல்களில் வந்து நிறைய அதாவது என்ன சொல்றதுன்னா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில விசாரணையில தெரிய வருது இருக்கு. நம்ம இப்போ பேசும்போது நிறைய தகவல்கள் வரல, எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீதிமன்றம் தலையிட்டதுனால நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. என்னன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான வழக்கு. இதை வந்து நம்ம லாக்அப் டெத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாக்அப்லேயே வைக்காம ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாமல் வண்டியிலே வைத்து கொண்டு ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து இது நடந்திருக்குது, ஸ்டேஷனுக்குள்ளேயே கொண்டு போகாமல். அதே போல் உள்ளூர் அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த உதவி சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ இதில் தலையிடாமல் ஒரு தனி பிரிவு, சிறப்பு பிரிவு தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த சிறப்பு பிரிவுக்கு வந்து யார் வந்து பொறுப்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அங்கே வந்து ஒரு எஸ்ஐ வந்து அந்த சிறப்பு பிரிவில் இருந்தாலும் கூட அவர் வந்து அன்றைக்கு ஏதோ விடுமுறையில் இருந்ததாகவும், அதனால் அந்த காவலர்கள் மட்டும் இந்த கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து டிரைவரோடு சேர்த்து 6 பேர் இவங்க தான் இது முழுக்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதில் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 5 காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். பட் அவர்களுக்கு உத்தரவிட்டவர் மீது என்ன நடவடிக்கை? அந்த டிஎஸ்பி தான் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த டிஎஸ்பி மீது என்ன நடவடிக்கை? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பாங்க?
அது ஒரு கடைநிலை காவலர்கள் 10ஆம் வகுப்பு படித்து விட்டு எக்ஸாம் எழுதி வரக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை. இவர் வந்து டிஎஸ்பி, அது மேபி இவர் ஐபிஎஸ் எழுதி கூட டிஎஸ்பியாக வந்திருக்கலாம். நிச்சயமா. அப்போ இவருக்கு எல்லாமே தெரியும். உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் அடிப்படை சட்டங்கள்லேருந்து மனித உரிமை சட்டங்கள்லேருந்து எல்லாமே இவருக்கு தெரியும். இவர் மீது என்ன நடவடிக்கை? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் டிஎஸ்பி அப்படின்னாலும் எஸ்பி அப்படின்னாலும் அவர்களெல்லாம் மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? சாதாரண மனிதர்களை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் அவங்க? ஏன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன் அவர் மீது நடவடிக்கை? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இடமாற்றம் செய்கிறது, இதனால் என்ன பிரயோஜனம்? இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை கண்டிப்பா. ஏன்னா இது சாதாரண ஒரு வழக்கு இல்லை. இது வந்து அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி காவலாளியாக வேலை செஞ்சு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தனை வந்து நகை வந்து அவன் எடுத்தாரா இல்லையா எதுவுமே தெரியல. இன்று வரைக்கும் நகை கண்டுபிடிக்கப்படலை. உள்ளூர்லயே அந்த அஜித்குமார் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரையும் அவர் எடுத்திருந்திருக்காரு. எந்த ஒரு குற்றப்பின்னணியும் அவர் மேல இல்லைங்கிறதையும் அவங்க நீதிமன்றமே அதுதாங்க. பெரிய குற்றவாளியா இருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு. அவர் ஒரு 10 கொலை செய்தவராக இருந்திருந்தாருன்னா அவரை இந்த மாதிரி அடிக்க முடியுமா? அதாவது ரேணிகுண்டான்னு ஒரு படத்தில் அந்த ஒரு ரவுடி வந்து அந்த ஒரு சின்ன பையன் சிறார் குற்றவாளி அவன் சொல்லுவான், அந்த ஏட்டை கூப்பிட்டு, ஏங்கய்யா ஒருத்தனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சமாக ஈவு இருக்கா, இதே வந்து என்னைய அடிக்க முடியுமா? நீங்கள் வந்து அடிச்சு தான் பாருங்களேன், ஒரே ஒரு அடியை அடிச்சு பாருங்களேன், எத்தனை வருஷமாலும் வந்து கழுத்து அறுத்துருவான்னு சொல்லுவான் அந்த ஒரு சின்ன பையன். அந்த மாதிரி பெரிய குற்றவாளிகள் எல்லாம் அடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சாதாரண ஏழை எளியவர்கள், ஏதாவது மளிகை இந்த கடை நடத்தி வந்த இவங்க நம்ம சாத்தான் குலத்தை சேர்ந்த பெனிக்ஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் சிக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது ஏன் இல்லாமல் போயிடுச்சுன்னா, அந்த ஒரு காவலர்கள் வெறும் 5 கான்ஸ்டபிள்ஸ் இவங்க கையில் போய் இவ்வளோ பெரிய வழக்கை வந்து அவங்க முதல்ல கொடுக்கலாமா? கொடுத்து மிக கடுமையான சித்திரவதை செஞ்சுருக்கிறாங்க. எனவே வந்து என்னென்னா, அந்த சிறப்பு பிரிவில் இருந்த முக்கியமான அதிகாரி எல்லோரும் மீது நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, அந்த இவங்க வந்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் வந்து மதுரையில் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மதுரையிலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது ஏதோ நடந்துச்சுங்களே, அதை நம்ம பேசுவோம். இப்போ இவங்க வந்து சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த டிஎஸ்பி அவ்வளோ தூரம் ஆக்ஷன் ஏன் எடுத்தார்? என்ன இவங்க ஒருத்தவங்க தான் அந்த ஊரில் இருக்கிறாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அப்போ டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டது? டிஎஸ்பி தனிச்சு செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்விகள். இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே வந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. இனி வந்து சிபிஐயாவது கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். சிபிஐ அப்படிங்கிறதுமே வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. பட் கம்பேரேட்டிவாக ஓகே, சிபிஐ விசாரணை இன்னும் கொஞ்சம் நேர்மையாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழக அரசே இதை செஞ்சுருக்கலாம். இதை ஏன் வந்து அவங்க செய்யலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது சார். அப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிபதிகளே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற, இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் எஸ்பி வந்து எதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் மாற்றணும், அப்போ உயரதிகாரிகள் வந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சியை நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதை பற்றி இல்லை, இதில் தான் அவங்க வந்து 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அது எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்கு. அதுக்கு பிறகு அங்கேருந்து டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்பியோட தனிப்பிரிவு தான் இதை விசாரிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அப்போ டைரெக்டாக இன்வால்வ் ஆகியிருக்கிறது டிஎஸ்பியும் அந்த 5 காவலர்களும் தான், 6 பேர்னு வைங்களேன். இதில் எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை அப்படிங்கும்போது அப்போ அவருடைய ரோல் அங்கே தான் இருந்திருக்குது. அப்போ எஸ்பி வந்து ஏன் உத்தரவு போட்டார்? எஸ்பிக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களுக்கும் என்ன தொடர்பு? இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் வந்து இங்கே சென்னையில் உள்ள, இப்போ அந்த இதெல்லாம் நம்ம கேள்வி போடுறது ஒரு ஜாதி ரீதியாக அதை அப்படி கொண்டு போகிறாங்க. சென்னையில் உள்ள ஒரு தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து அங்கிருந்து எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி எஸ்பி டிஎஸ்பி இப்படி இது ரூட்டு போகுது அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவல்ல இருந்து ஒரு எல்லோருமே இதில் குற்றவாளிகள் போயிருக்கு. இதில் எல்லோருமே குற்றவாளி. முதல்ல வந்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெண்ணை வந்து நம்ம குற்றவாளி ஆக்க முடியாது. அவங்க நகை காணாமல் போயிருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிக்கு சொன்னாங்க அப்படின்னா அவர் யார்? அவர் தான் முதல் குற்றவாளி. சரிங்களா? 2வது குற்றவாளி வந்து யார் அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்பி அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர், அதற்கு பிறகு டிஎஸ்பி. இந்த 5 காவலர்களும் அதற்கு பிறகு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க காவலருக்கு என்ன வேலைங்க? கான்ஸ்டபிளுக்கு என்ன? உயரதிகாரிகள் சொன்னா உத்தரவு நடைமுறைப்படுத்துறதா வேலை. ஒரு கிரௌட் இருக்குது, தடியடி நடத்தி விரட்டுங்கன்னா என்ன செய்வாங்க? செய்வாங்க. துப்பாக்கி கொடுத்து வந்து ஷூட்டிங் ஆர்டர் சுடுங்கன்னா என்ன செய்வாங்க? சுடதான் செய்வாங்க. அவங்க வேலையை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த பையனை நீங்க எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சு நீங்க வந்து நகையை மீட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு. அதைத்தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க.
பட் செஞ்சாலுமே ஒரு மிருகத்தன்மையோடு அவங்க நடந்திருக்கிறாங்க, டைரெக்டாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, ஒரு கூலிப்படையை போல செயல்பட்டுருக்கிறாங்க. அதனால அவங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது 100% சரி. பட் ஆனால் ஏவி விட்ட இந்த அம்பு தானே, ஏவி விட்டவர்கள் யார்? அப்போ தமிழ்நாடு அரசே இதை செஞ்சுருந்தா ஒரு நல்ல பேர் மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கும். இப்போ போய் சிபிஐ வந்து விசாரித்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது சிபிஐ விசாரணைங்கிறது ரொம்ப வேகமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா சிபிஐ ஏற்கனவே நிறைய வழக்குகளை வந்து அவங்க டீல் பண்ணுறாங்க, அவங்க நிறைய வழக்குகளை ஏற்றுக்கவே மாட்டிக்கிறாங்க, கொடுத்தா கூட எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ சிபிஐக்கெலாம் மாற்றணும்னு இல்லை, தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுருக்கிறாங்க, நியாயமான நேர்மையான விசாரணை இவங்களே நடத்தியிருக்கலாம். பட் இருந்தாலும் அது எப்படியாவது குற்றவாளி தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். எனவே இதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இவ்வளோ தூரம் தலையிட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு, இல்லைன்னா இது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இன்னொன்று என்னென்னா, நீதிபதிகள் கேட்ட கேள்வியை இப்போ நான் உங்ககிட்டே வைக்கிறேனே, அதாவது காவல்துறையினர் பல இடங்களில் மாமூல் வாங்கக்கூடிய வீடியோக்கள் கூட சமூக வலைத்தளங்களில் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ வேகத்தோடு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ நீங்கள் அசுர வேகம் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அதை நம்ம பல வீடியோவில் சொன்னது மாதிரி நிறைய காவலர்கள், சாதாரண காவலர்களும் சரி, உயர் அதிகாரிகளும் சரி, இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காவல்துறையில் செயல்படுற இந்த கிரிமினல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்ட பேர். இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க சார். நான் 2010 நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு ஊடகத்தில் நான் வேலை செய்கிறேன். சரி. அப்போ வந்து ஒரு பப்ளிக்லேருந்து ஒரு நண்பர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு பிரச்சனை, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லும்போது ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அங்கே போகும்போது ஒரு இளைஞர் வந்து உட்காந்துருக்கிறார். உட்கார்ந்துருந்தவரை வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை இது பண்ணுங்கள், சட்டையை கழட்டுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து நண்பர் சொல்கிறார், அவர் சட்டையை கழட்டுங்கன்னு அவர் கழட்டுறாரு. பார்த்தா உடல் முழுக்க இந்த நெஞ்சுலேருந்து வயிறு வரைக்கும் உடல் முழுக்க காயம், கடுமையான காயம், அப்படியே ரத்தம் கண்டி கிடக்குது. பின்னாடி திரும்புறாரு, முதுகு முழுக்க காயம், கண்டி கிடக்கு, அப்படியே ரத்தம் அப்படி வடிஞ்சு கிடக்கு. காலை வந்து கைலி வேட்டி கட்டியிருக்கிறாரு, ஒரு டிராயர் போட்டிருக்கிறாரு. அந்த கைலி வேட்டியை வந்து அவர் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலில் இந்த இடுப்புலேருந்து கீழே வரைக்கும், கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான காயங்கள், அப்படியே வந்து கண்டி போய் ரத்தம் அப்படியே வடிவது மாதிரியான ஒரு காயங்கள், உடல் முழுக்க காயம். இது எதனால சார், என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அவர் வந்து இந்த தள்ளு வண்டியில் ஸ்நாக்ஸ் வைத்து விற்கக்கூடிய ஒரு இளைஞர். அவருக்கு வந்து அப்போ வந்து வயசு வந்து 25லேருந்து 26-27 வயசு இருக்கும். அவர் வந்து தள்ளு வண்டியில் வந்து ஸ்நாக்ஸ் வைத்து கொண்டு இந்த வில்லிவாக்கம் ஏரியாவில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறார். சரி. அப்படி செய்யும்போது ஒரு பையனை அன்றைக்கு வந்து புதிதாக ஒரு சின்ன பையனை வேலைக்கு சேர்த்துருக்கிறார். அன்னைக்கு தான் அந்த பையன் வேலைக்கு வந்திருக்கிறான். ஓகே. வீட்டில் வந்து படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்து விட்ருக்காங்க. அவர் சேர்த்துக்கிட்டார். இவர் தள்ளு வண்டி தள்ளிட்டு வழக்கமாக இவர் போய் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வில்லிவாக்கமில் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அந்த ஏரியாவில் அவர் இருக்கும்போது ஒரு அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் வந்து வரார். வந்து இந்த பையன், இந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவன் வந்து மொபைலை தூக்கிட்டு வந்துட்டான் வீட்டிலேருந்து. பிஸ்கெட்டை போய் கொடுத்துட்டு வரும்போது அங்கே ஏதோ மொபைல் ஃபோன் வந்திருக்கு, அதான் அந்த சின்ன பையன் தூக்கிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து எதுவும் புரியலை. என்னடா அந்த பையனை கேட்கும்போது கொஞ்சம் மிரட்டி கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டான். அந்த மொபைல் என்ன செஞ்சுருக்கிறான், அந்த வண்டியிலேயே, அந்த தள்ளு வண்டியிலே கீழே ஒரு இடத்துல வச்சுருந்துருக்கிறான். வச்சோடனே அவர் வந்து மிரட்டி கேட்டோடனே அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக காவல்துறையினுடைய வாகனம் வருது. வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த சின்ன பையன் வந்து சார் அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்கிறார், சார் இந்த மாதிரி இவர் வந்து ஸ்நாக்ஸ் விற்பனை செய்கிறாரு, இவர் வந்து ரெகுலராக இவர்கிட்ட நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம், பட் இந்த பையன் வந்து புதுசாக வந்து வந்திருக்கான் இன்னைக்கு, இவன் என்ன பண்ணிட்டான்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது மொபைல் ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டான், அதை நாங்கள் வந்து பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காவலர் என்ன சொல்கிறாரு, அந்த வண்டியில் இருந்த ஒரு உதவி ஆய்வாளர் நான் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லோரும் அப்படியே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த நபர் சொல்கிறாரு, சார் இந்த இவர் ரெகுலராக எங்களுக்கு விற்பனை செய்யக்கூடியவர் தான், இவர் மேலே எங்களுக்கு சந்தேகம் கிடையாது, அந்த பையன் தான் புதுசாக வந்தேன் தெரியாமல் சின்ன பையன் தான் தெரிஞ்சுட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறது. வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் 2010 நடந்த விஷயம். ஓகே. அப்போ போனதற்கு பிறகு இந்த அவருடைய பெயரை நான் குறிப்பிட வேணான்னு நினைக்கிறேன், அந்த இளைஞர் இருக்கிறார்ல அவரை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. போய் ஒரு இதில் செல்லில் உட்கார வச்சுட்டு, எதுக்காக சார் உட்கார வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த சின்ன பையனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா,
நான் வந்து என்ன கேட்டாலும் நீ வந்து சரின்னு சொல்லணும், இல்லைன்னா உன்னை இது சீர்திருத்த பள்ளியில் போட்டுருவோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது சரின்னு சொல்லணும், நீ யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் யார்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன பையில அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அதில் மொபைல் ஃபோனை பறி கொடுத்தவர் அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனை அவர் தான் திருடினார், வீட்டுக்குள்ளே வந்து திருடிட்டாருன்னு சொல்லி ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து மறுக்கிறார். என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, இவர் எனக்கு தெரிஞ்சவர், அந்த சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது மிரட்டி நீங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோ உண்மையில பொய் கேஸ் போட்டு உள்ளது எழுதிடுவோம், செல்ஃபோன் தூக்கிட்டு வந்தான்ல நீ கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவர் அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிட்டு இந்த இளைஞர் இருக்கிறார்ல, கஷ்டப்பட்டு அவர் ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் வண்டியை தள்ளி கொண்டு போய் வியாபாரம் செய்யக்கூடியவர், அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, அவர்கிட்ட எதுவுமே கேட்காம சரியாக வந்து ஒரு 7 மணிக்கு மாலை 7 மணிக்கு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு 3 காவலர்கள் வராங்க, அடின்னு அடிக்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. அடுத்து இன்னும் 2 பேர் வராங்க, அடின்னு அடிக்கிறாங்க, போயிடுறாங்க. யாருமே வந்து என்ன காரணம்னே அவர்கிட்ட சொல்லலை, எதற்காக அடிக்கிறாங்கன்னு சொல்லலை. இப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, 1 மணி வரைக்கும் அடிக்கிறாங்க அவரை. 1 மணி வரைக்கும் மாறி 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 வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உயிர் போகக்கூடிய நிலையில் அவர் வந்துட்டார். அதற்கு பிறகு 1 மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது உதவி இன்ஸ்பெக்டர் தான் நினைக்கிறேன், அவர் வராரு. அவர் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பெர்ஃப்யூம்லாம் போட்டு வராரு. அந்த இளைஞர் பதிவு செஞ்சது அப்படியே நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தம்பி வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு டீலாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி, தம்பி வந்து நீங்கள் ஒரு பெரிய இதில் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, உங்கள் உயிருக்கு நல்லது, உங்கள் உயிருக்கும் உடம்புக்கும் குடும்பத்துக்கும் நல்லது தான் நான் சொல்கிறேன், இவங்க உங்களை அடிச்சே கொண்டுருவானுங்க, இவங்க வந்து வேறு மாதிரி உங்களை கொண்டு போக போகிறாங்க, அதனால் நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கன்னு இருக்காரு. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை தம்பி, இந்த பகுதியில் வில்லிவாக்கம் பகுதியில் வந்து தொடர்ந்து 3 இடங்களில் நகை திருட்டு போயிருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 50 பவுனு 60 பவுன் 100 பவுன் அப்படி பெரிய பெரிய திருட்டு நடந்திருக்கு. குற்றவாளி யாருன்னு தெரியல, விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த குற்றத்தெல்லாம் நீ தான் செஞ்சுன்னு ஒத்துக்கோங்க, இந்த எல்லா இடத்தையும் திருடுனது நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்களே ஜாமீனில் எடுத்துடுறோம், உங்களை எதுவுமே அடிக்க மாட்டாங்க, ஜெயிலில் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு 15 நாள் 1 மாதம் 2 மாதம் தான் ஜெயிலில் இருக்கணும், இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யறோம், நாங்களே உங்களை ஜாமீனில் எடுத்துடுறோம். ரெண்டாவது உங்களுக்கு 1.5 அப்போவே 2010 1 பவுன் நகைங்கிறது 20,000 22,000 வித்துச்சு. அப்போவே என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா பணம் தரோம், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் நாங்கள் தரோம், நீங்கள் நகையெல்லாம் கூட நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, நாங்களே சில நகைகளை கொடுத்து நீங்கள் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து காட்டிக்கிறோம், காட்டி நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, சார் என்னை வந்து நீங்கள் என்ன காரணம்னே தெரியாமல் இவ்வளோ தூரம் அடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அடித்தா நான் செத்து போயிடுவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது சார்னு சொல்லிட்டார் அவர். செத்துட்டாலும் பரவாயில்ல, என்னால் ஒத்துக்க முடியாது சார், நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க, என் உயிர் முக்கால்வாசி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க சார்னு சொல்லியிருக்கிறார் அவர். அப்போ அவர் நேர்மையாக தைரியமாக சொல்லியிருக்கிறார். சொன்னதற்கு பிறகு திரும்ப வந்து 1 மணிக்கு மேலே இருந்து காலையில் 6 மணிக்கு திரும்ப அடிச்சிருக்கிறாங்க. திரும்ப கடுமையான அடி, அந்த அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு அவர் எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறது. கடுமையான சித்திரவதை பண்ணி காலையில் அதிகாலை 6 மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க. திரும்பவும் அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு இதே போல் திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க. கேட்க அவர் திரும்ப அதே பதில் சொல்லியிருக்கிறார், சார் என்னால் அவ்வளோதான், நீ என்னன்னாலும் பண்ணிக்கங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் செய்யாத தப்பை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா அதுதானே. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, தெருவா போய் விற்பனை செய்யக்கூடிய, அவரால் என்ன செய்ய முடியும்னு ஒரு தைரியத்தில் அவரை வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. காலையில் 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பயங்கரமாக இருக்கிறார் அவர். அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் வந்து என்னை பார்த்தது வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான். 3 நாள் கழிச்சே உடம்பு முழுக்க அவருக்கு அவ்வளவு காயங்கள். 2 நாள் 3 நாள் அவர் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெஸ்ட்ல இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் அந்த என்னோட நண்பர், அவர் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர், அப்போ அவர் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இதை வந்து லீகலாக கொண்டு போக போகிறோம், நீங்கள் வந்து மீடியா சைடில் இதை கொண்டு போங்க, இவரை கூட்டிகிட்டு போய் எல்லா மீடியாலையும் நீங்கள் வந்து கொஞ்சம்
ஹெல்ப் பண்ணுங்க, என்ன நினைச்சுங்கிற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்னா முன்னணி மீடியாக்கள் எல்லா மீடியாக்களுக்கும் அவர் அழைத்து சென்று, குறிப்பாக வந்து ஜூனியர் விகடன், அதே மாதிரி வந்து நிறைய மீடியாக்கள் அழைச்சிட்டு போனோம். பட் அந்த விஷயத்தை பெருசு பண்ணி அதை செய்தியாக்குறது வந்து ஜூனியர் விகடன். அவங்க வந்து ஒரு பெரிய செய்தியாக அதை வந்து பிரசுரம் பண்ணாங்க. ஓகே. அதே போல் வந்து அடுத்த நாளே நம்ம அழைத்து சென்ற அடுத்த நாளே டெக்கான் கிரானிக்கல், அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் அந்த செய்தியை வந்து ஒரு பெரிய செய்தியாக அவங்க போட்டாங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த அன்னைக்கு நைட்டே, அந்த நியூஸ் காலையில் வருது, நைட்டே வந்து காவல்துறையுடைய மிக உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அவ்வளோ பேரும் அந்த அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்காகனா மன்னிப்பு கேட்கறதுக்காக. காலில் விழுகிறோம், இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க, எத்தனை லட்சம் பேர்கள் காசு தரோம், இது தயவு செஞ்சு விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, ஃபர்தராக வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படின்னு போகாதீங்க, இது ஏற்கனவே நியூஸ் பேப்பர் வந்துருச்சு, கடுமையான ப்ரெஷர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கதர்னு கதர்னாங்க. பட் அவர் வந்து அதற்கும் அவர் செவி சாய்க்கலை. தொடர்ந்து அந்த வழக்கு நடந்துச்சு. என்னன்னா இப்படி தான் இருக்குது இந்த காவல்துறை அப்படிங்கிறது வந்து. ஒரு பக்கம் மக்களுக்கு இவங்க நிறைய நல்லது செஞ்சாலும் கூட அதில் உள்ள சில அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷருக்காக வேண்டி இப்படி அப்பாவிகளை குறி வைக்கிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே சார். இப்போ இன்னொன்று என்னென்னா, உயரதிகாரிகள் உத்தரவிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக குற்றவாளிகள் அல்ல, ஒரு நம்பத்தகுந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்கள மேலே அடிக்கிறதுக்கான ரைட்ஸை யார் கொடுத்ததுன்னு நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அப்போது காவல்துறை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்புங்கிறது இல்லாமல் போயிடுது இல்லைங்களா? இல்லை, காவல்துறை மட்டும் இல்லைங்க. காவல்துறை வந்து அடித்து ஒருத்தரை வந்து காயப்படுத்துகிறாங்க. அவரை போய் அரசு மருத்துவர் முன்னாடி நிறுத்தும்போது அந்த மருத்துவராவது மனசாட்சியோடு செயல்படணும்ல. இவர் உடம்புல இவ்வளோ காயம் இருக்கு, இவர் வந்து என்ன செய்யறது, வலிக்கி விழுந்துட்டாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாரு, இந்த மாதிரி சொல்லும்போது என் மருத்துவருக்கு தெரியாதா இது வலிக்கி விடல, இவங்க அடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அப்ப மருத்துவர் போலி சான்றிதழ் கொடுக்குறாரு. அப்ப அவங்க வேற என்ன மாதிரியான நடவடிக்கை? மருத்துவர் போலி சான்றிதழ் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்துறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாதா இவங்க வந்து அடிச்சு தான் இவர் இந்த மாதிரி காயம் அடைஞ்சிருக்கிறாரு, இவருக்கு வந்து போலியாக மருத்துவ சான்று கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாதா? அவர் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. அவர் 15 நாள் ரிமாண்ட் கொடுக்குறாரு. அப்போ இந்த சிஸ்டம் அதற்கு பிறகு அவர் ஜெயிலில் கொண்டு போய் தள்ளும்போது, ஜெயிலில் கொண்டு போய் போடும்போது ஜெயிலர்கள் வந்து அவங்கள கைதிகளை முழுமையாக செக் பண்ணி எந்த காயமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி தான் அவங்க உள்ளே எடுக்கணும். அப்போ அங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ், அங்கேயும் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த சிஸ்டமே வந்து கொலாபரேட், எல்லோருமே கொலாபரேட் ஆகி தான் இருக்கிறாங்க. இதுல காவல்துறை மட்டும் வந்து கல்பிரிட்ஸ் நம்ம சொல்ல முடியாது, இந்த அதிகார வர்க்கம். அதனால அதிகார வர்க்கம் நம்ம வந்து அதை சாட்டா சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லோருமே அதுல கொலாபரேஷன் தான். ஓகே சார். இப்போ அதே மாதிரி சார், இந்த ஒரு அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கோவில் நிர்வாகமே வந்து நாடார் சமுதாயத்திற்கு பாதியப்பட்ட கோவில் அப்படின்னும், நகையை பறிகொடுத்த அந்த டாக்டர் நிகிதான்னு சொல்லப்படுற அந்த ஒரு பெண்மணியும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த அஜித்குமாரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஸோ அந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்ததுனால மூடி மறைக்க பார்க்குறாங்களா, ஏதோ சமாதானம் பண்ணி ஏதாவது கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி ஏதாவது இந்த வழக்கை வந்து முடிச்சுக்கலாங்கிற பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களே நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள பேசி அந்த விஷயத்தை வந்து முடிச்சுக்குவாங்களா? அதாவது தென் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களை பார்த்துட்டு நீங்கள் போனோன்னே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க, என்ன ஜாதின்னு தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது ஒன்றும் நம்ம இதெல்லாம் மறைக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்னன்னா, அந்த முதல்ல வந்து அந்த இளைஞன் உயிரிழந்த உடனேயே கூகுளில் வந்து என்ன தெரியுமா சர்ச் பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அந்த இளைஞர் என்ன ஜாதி அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு ஏன்னா அதை வைத்தான் இயங்குறாங்க. முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவன் யார், என்ன ஜாதி, அதற்கு பிறகு அடித்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து இந்த அடிக்க உத்தரவு போட்ட டிஎஸ்பி வந்து அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது, சரிங்களா, அவர் நார்த் ஈஸ்ட்டு. அப்போ என்னென்னா அவர் தப்பிச்சிடுறாரு. இதே தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரியாக இருந்தாருன்னா அவர் என்ன ஜாதிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ ஜாதி வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா தென் மாவட்டங்களில் என்னென்னா ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களில் வந்து அந்த இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் மீது பொய் வழக்கு போடுறது, அவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது இவங்களாவே யூகம் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறது. ஆமா, அதாவது என்னன்னா எல்லோருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான். தமிழர்கள் நம்ம சொல்லக்கூடிய தமிழர்கள் உள்ள எல்லா கேஸ்ட்டுமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான்.
இதுல வந்து நமக்குள்ளே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மலாம் இந்த கேஸ்ட், மேல, நம்மலாம் இது கீழே. ஃபார்வர்டு, இவங்க பிசி, இவங்க எம்பிசி, இவங்க எஸ்சி, எஸ்டின்னு சொல்லி நம்மளாம் வந்து ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான், புரியுங்களா? இந்தியாவினுடைய அதிகார மையத்துல வந்து நம்ம யாருமே கிடையாது, புரியுங்களா? நம்ம இந்தியாவை இயக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம யாருமே கிடையாது. ஓகே. அங்க இருப்பவர்கள் எல்லாமே வேற. அவர்களுக்கு நம்ம எல்லாருமே ஒரே தாழ்ந்தவர்கள் தான், சரிங்களா? ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்குள்ளேயே வந்து இவர் உயர்ந்தவர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ இந்த இளைஞர் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்த உடனே அந்த சமூகத்தை சேர்ந்த வலைதளங்கள், சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஜாதி அமைப்பை சேர்ந்தவர்கள், இவங்க வந்து இதை வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாக கொண்டு போவதற்கு முயற்சிகள் செய்கிறாங்க. இந்த இளைஞர் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், இவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காவலர்கள்லாம் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரி கொண்டு போகும்போது தான் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அரசு தரப்பில் வந்து இல்லை எல்லாமே ஒரே ஜாதி தான், கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களும் அந்த ஜாதி தான், அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் அதே ஜாதி தான், கொல்லப்பட்டவரும் அதே ஜாதி, அப்போ எல்லாமே ஒரே ஜாதி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் குறையுது. இதே வேற ஜாதியாக இருந்தாங்கன்னா அது ஒரு ஜாதி பிரச்சனையாக கலவரத்தையே உண்டு பண்ற அளவுக்கு கூட அப்போ வந்து எல்லாம் ஒரே ஜாதின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு அது வந்து உதவி செய்யுது அப்படிங்கிற அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக அரசின் கீழே காவல்துறை செயல்படுது. அதனால இந்த சம்பவத்தை வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் திமுக அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலிருந்து பலதரப்பட்ட கருத்துக்களும் விமர்சனங்களும் அப்படிதான் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு விஷயத்தை வச்சு அரசியலாக்க பார்க்குறாங்களா? இல்லை, அதாவது அரசியல் நெருக்கடிகள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியல் நெருக்கடிகள் வந்ததுனால தான் இவ்வளவு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து ஒரு மாநில அரசு, அதே போல் முதலமைச்சர், காவல்துறை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அவர் தான் நடக்கக்கூடிய எல்லா குற்றச்சம்பவங்களுக்கும் பொறுப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய மாநிலம், 8 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து யார் முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே கிரைம் சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் கிரைம் சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னா எத்தனை சம்பவங்களுக்கு பொறுப்பேற்கிறது? இப்போ இது வந்து ஒரு உள்ளூர் சம்பவம், சரிங்களா? இது இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. முதலமைச்சர் யாராக இருந்தாலும் இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். அதுக்கு முதலமைச்சர் வந்து டைரெக்டாக பொறுப்பேற்க முடியாது. அதே நேரம் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னாலே அவங்க அதை இஷ்யூ பண்ண தான் செய்வாங்க, அரசியல் பண்ண தான் செய்வாங்க. அரசியல் பண்ணால் தான் நீதி கிடைக்கும். இப்போ நீதிமன்றம் தலையிட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது அரசியலாக இது மாறும்போது தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைச்சிருக்கு, அவர்களுக்கு வந்து நிலம் வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து ஏன் உடனே காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி துரித நடவடிக்கை எப்போ நடக்கும்னா அரசியல் அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதனால் எதிர்கட்சிகள் அவங்களுடைய ரோலை வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஆளும் கட்சியும் தன்னுடைய ரோலை வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு தீவிரமாக துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க, வழக்கமாக மாற்ற மாட்டாங்க, நாங்களே நடத்துகிறோம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் சரிதான். ஆனால் இன்னும் கூட அந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத அரசே முன்னின்று அவர்கள் அம்பலப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிருக்கும். அப்போ சிபிஐ வந்து கூடிய விரைவில் இதுக்கான ஒரு விசாரணையை முடிச்சு தப்பு யார் மேலே யார் குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? ஆமாம், சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் அவர் எஸ்பி ரேங்கில் உள்ள அதிகாரி, சப்போஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்னா கூட சிபிஐன்னு வரும்போது அவங்க ஓரளவுக்கு துரித நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சார். பட் எல்லா வழக்குகளையும் அப்படி நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்காது. பட் எல்லா வழக்குகளுமே சிபிஐ வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்திருப்பாங்களான்னா அப்படியும் கிடையாது. சிபிஐ அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உயர் அந்தஸ்தில் இருந்தாலும் பல பேர் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த வழக்கு நிச்சயமாக சரியான திசையில் போகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சார், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த டாக்டர் நிகிதான் சொல்லப்படுற அந்த பெண் வந்து தன்னுடைய பாட்டியா இல்லை அம்மாவாங்கிறது இன்னும் அது முழு விவரம் கிடைக்கப்பெறல இது வரைக்கும். அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் முகத்தை வந்து மூடிக்கிட்டே அவங்க வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இந்த முகத்தை வந்து மூடிக்கிட்டு பேட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அப்போ இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இவங்களே ஒரு வேளை வேணுக்குன்னே கூட அந்த பையன் மேலே பழி போட்டுருக்கலாம்னு கூட ஒரு பேச்சு அடிப்படுது. அதாவது தியரிஸ்மாங்க, ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பல தியரிஸ் வரும். அது மாதிரி இப்போ இவங்களை பற்றி என்னென்னலாம் வந்திருக்குன்னா, இவங்களே வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வேலை வாங்கி தருவதாக சொல்லி மோசடியில் ஈடுபட்டு 15-16 லட்ச ரூபா ஏமாற்றிருக்கிறாங்க, இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படிங்கிற தகவல். அடுத்ததாக பார்க்கும்போது இவங்க வந்து துணை முதலமைச்சர் 2010ஆம் ஆண்டு, சரிங்களா, இப்போ இல்லை 2010 துணை முதலமைச்சர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடியில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி இவர் மீதான ஒரு புகார் இருக்குது.
அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த கோயிலுக்கு போவதற்கு முன்பு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க, பல் மருத்துவமனைக்கு. அங்கே வந்து ஸ்கேன் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த நகையை வந்து இவங்க வந்து கழட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே வந்து இவங்க நகையை காணாமல் போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அடுத்ததாக அந்த கோவிலுக்கு போனதற்கு பிறகு அங்கே போய் அந்த பையன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறாங்க. அந்த வீல் சேருக்கு வந்து கூலி கொடுப்பதில் ஒரு சண்டை. அந்த பையன் 500 ரூபா கேட்டிருக்கிறாங்க, இவங்க வந்து 100 ரூபா தரணும்னு சொல்லி ஏதாவது சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சண்டையில் வந்து நாம் வந்து ஒரு டாக்டரு, நம்ம வந்து ஒரு பெரிய ஆள், இந்த ஒரு காவலாளி வந்து நம்மள்ட்ட வந்து சண்டை போடுறானேங்கிற அந்த ஒரு ஈகோவில் வந்து இவங்க வந்து நகையை வந்து வேறு இடத்துல காணாமல் போட்டுட்டு தெரிஞ்சே கூட இவங்க வந்து இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்லை வந்து தெரியாமல் ஒருவேளை அங்கே நகை காணாமல் போட்டுட்டு இங்கே வந்து அவங்க அதை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான இப்படி பல தியரிஸ் வந்து இருக்குது. மொத்தத்துக்கு வந்து இந்த சம்பவத்தில் வந்து காவல்துறை நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே சார், இவ்வளோ நேரமாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவான வகையில் எத்தனையோ விதமான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ மறுபடியும் வேறு ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்க வரோம் சார். நன்றி சார். நன்றி பண்ணேன். மறுபடியும் இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வழக்குகள் பற்றியோ வித்தியாசமான வினோதமான விஷயங்கள் பற்றியோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்க வரேன். உங்கள் நண்பன் பரணி. வணக்கம் நண்பர்களே.